ஒரு மோசமான தகப்பனை குறித்து போட்டிருக்கு. அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியையும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டார். போன பிறகு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். போன பிறகு அந்த 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 பையன்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா வேணும். எனக்கு ஏன் உனக்கு உங்க அப்பா வேணும்? அவர் தான் இப்படி போயிட்டாரு. என் தகப்பன் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவர் திருந்தி வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் அவருக்கு வேணா நான் வேணாம இருக்கலாம், எனக்கு என் தகப்பன் வேணும். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கும்போது ஒரு பிள்ளை தன் தகப்பனை இப்படி நேசிப்பானால், ஒரு நல்ல தகப்பனை வைத்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி நேசிக்கணும் அந்த தகப்பனை? தன்னை தேடாத, தன்னை பற்றி கவலைப்படாத, விட்டு விட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட தகப்பனுக்கே இவ்வளவு நல்ல ஒரு குமாரன் கிடைப்பானால், நமக்காக ஜீவனையே கொடுத்த தகப்பனுக்கு நாம் எப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கணும்? இன்னைக்கு நாம எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் தேவனோட? இப்ப அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மோசமான